வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசி ரைடர். நான் உங்கள் உதய். மூஞ்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல. R15 வெர்ஷன் 4ஓட இன்னுமே கொஞ்சம் லீக்டு பிக்சர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். என்ன ப்ரோ R15 வெர்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் இது வெர்ஷன் 4 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த புது பிக்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணிட்டோம். அந்த வீடியோ நான் வந்து கார்டு தரேன். அது நீங்கள் பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். கைஸ், நீங்கள் ரைட் சைடு வந்து பார்த்துட்டு இருக்கிறது R15 வெர்ஷன் 3ஓட இன்டர்நேஷ்னல் வேரியண்ட். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து இப்போ லீக் ஆன பிக்சர். ஸோ இந்த ரெண்டு பிக்சருக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீல் ஏரியா வந்து கொஞ்சம் காமனாக இருக்குது. ஸோ இந்த வீல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி வந்து அலாய்ஸ் வந்து காமனாக இருக்குது. டிஸ்க் பிரேக் வந்து காமனாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சைஸுமே சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி 1 or 2 மில்லிமீட்டர் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட USD ஃபோக்ஸ். ஸோ USD ஃபோக்குமே வந்து ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதாவது 37 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து வெர்ஷன் 3ஓட இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டில் வந்து 37 மில்லிமீட்டர் தான் இருக்குது. R3லுமே 37 மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 37 மில்லிமீட்டர் தான் இந்த ஃபோக் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்கார்ட் இல்லை ஃபெண்டர் எப்படின்னா அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தோட டிசைனுமே வந்து சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம். ஸோ மோர் ஆர்லெஸ் இன்டர்நேஷ்னல் V3ஓட அதே ஃப்ரண்ட்டு தான் வந்து எங்கேயுமே வந்து நம்ம கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த பிக்சரில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து எல்லாருமே வந்து ப்ரோ பல்காக இருக்குது நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ கிடச்சிருக்க இமேஜஸில் வந்து V3ஓட அதே டைமென்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து குட்டியான பைக் அந்த ஃபீல் தான் வந்து கிடைக்குது. ஸோ நான் ஃபுல் பிக்சர் தரேன் பாருங்கள். இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பாருங்கள், V3ஓட அதே டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி பைக் பெருசாக தெரிஞ்சதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி ரைடர் வந்து ஷார்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ குள்ளமாக ஒருத்தங்க வந்து வண்டி ஓட்டுறாங்கன்னா வண்டி கண்டிப்பாக ஆப்வியஸாக பெருசாக தான் தெரியும். அதுவே வந்து பெருசாக ஒருத்தங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா வண்டி ஆப்வியஸாக குள்ளமாக தான் தெரியும். ஐ மீன் குட்டியாக தான் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் வண்டியோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்குது. R7ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த LED DRL வந்து இப்படி மேலே வந்து இப்படி வரும். ஆனால் இப்போ இருக்கிற வெர்ஷன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே வருது. ரைடிங் எர்கனாமிக்ஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம V3ல் எந்த ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். மேபி இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டோட அதே ஃபீல் வந்து நம்ம கிடைக்கலாம். கைஸ், இந்த ஒரு விஷயம் போதும் இது வந்து R15 வெர்ஷன் 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த விஷயம் நான் எடிட் பண்ணும்போது தான் கவனித்தேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதோட என்ஜின் ஏரியாவை வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதோட என்ஜின் வந்து நம்மளோட V3ஓட அதே என்ஜின் தான். எப்படா இதை நீ V3ஓட என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். இந்த என்ஜினில் இருக்க ஆயில் ஃபில்டர் கேப்பை வந்து பாருங்கள். அந்த 3 போல்ட்டு போட்ட கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து நம்மளோட R15 வெர்ஷன் 3ல் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆயில் ட்ரெயின் பண்ணுற வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த செட்டப் வந்து இப்போ நம்ம கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது வந்து R3ஆக இருக்கலாம், இல்லை R25ஆக இருக்கலாம், இல்லை FZ250ஓட என்ஜினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 என்ஜின்லேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் வரவே வராது. இது வந்து R15 வெர்ஷன் 3ஓட என்ஜின் தான். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். இதுக்கப்புறம் வேறு நான் ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட பேசி வச்சுருந்தேன். ஏன் இது வந்து R15ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த ஒரு பாட்டை போட்டு நான் வந்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்பை ஷாட்ஸ் வந்து என் கண்ணில் மாட்டாமல், அதாவது இந்த ஸ்பை ஷாட்ஸ்லாம் நம்ம பார்க்காம யாராவது வந்து வெர்ஷன் 4க்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் போய் வேலையை பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்பை ஷாட்ஸ் மாட்டியிருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ கைஸ், எண்ட் ஆஃப் தி டே வந்து இது வந்து எந்த பைக்காக வேணால் இருக்கலாம் கைஸ். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து R3ஆக கூட இருக்கலாம், இல்லை R25ஆகவும் இருக்கலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி R15ஆகவும் இருக்கலாம். இந்த 3ஆவே இருந்துட்டு போகட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து R15 வெர்ஷன் 3 எடுத்துகிட்டு 2 மாதத்தில் வந்து திரும்ப வந்து வெர்ஷன் 4 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண போகிறது உங்கள்கிட்ட தான், உங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது R15 இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து V3 எடுத்துகிட்டு போயிடுங்க.
அதே மாதிரி நிறைய பேர் லான்ச் டேட் எப்போ ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. ஸோ லான்ச் டேட்டை பற்றி சொல்லணும்னா இதுக்குமே வந்து நம்ம யமஹாவோட ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து FZX வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ FZXோட 5 ஷார்ட்ஸ் வந்து நம்ம கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் டேட்டுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிது. ஸோ 3 மாதத்தில் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சொல்ல முடியாது, அது வந்து சுச்சுவேஷன் பொறுத்து. மேபி அவங்க 3 மாதத்துலேயும் லான்ச் பண்ணலாம், இல்லை 6 மாதம் எடுத்துக்கலாம், இல்லை 1 இயர் கூட எடுத்துக்கலாம். அதை பற்றி நமக்கு ஐடியா கிடையாது. பட் இது வந்து வெர்ஷன் 4 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வராது. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கும், ப்ரோ RC200 வந்து நான் எவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து அனுப்புறது, இன்ஸ்டாவில் வந்து அனுப்புகிறேன். நிறைய பேர் அனுப்பிச்சு அதாவது குறிப்பாக நேற்றுலேருந்து வந்து டேக் பண்ணுறதா இருக்கட்டும், அனுப்புறதா இருக்கட்டும், DM பண்ணுறதா இருக்கட்டும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் சண்டே பார்ப்பீங்க. சண்டே வந்து RC200ஓட பிரேக் டவுன் வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து சாட்டர்டே, இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து ப்ரைஸிங் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ப்ரைஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஃபாக நாங்கள் வந்து ஒரு கேல்குலேஷன் எடுத்தோம். என்ன அப்படின்னா USD ஃபோக்ஸ் எவ்வளோ வருது, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7000 கிட்ட வருது. ஸோ அதே வந்து USD வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண ப்ரைஸ், அதாவது மலேசியன் கரன்சியில் இருக்கிற, ஸோ மலேசியன் கரன்சியோட ப்ரைஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 25,000 to 26,000 கிட்ட வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 70,000 கிட்ட வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் கைஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன தான் அவங்க வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக சேம் பாடி பார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போது MTயோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து சேமாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு மேபி கொஞ்சம் காஸ்ட்டை வந்து எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல, அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ப்ரைஸ் ஹைக் ரெகுலராக இப்போ ஒரு 4,000 ஹைக் ஆகுது அப்படின்னா அதை விட கொஞ்சம் கன்ஃபார்மாக அதிகமாக தான் ஹைக் இருக்கும். பட் அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா USDலாம் வருது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. மேபி உங்களுக்கு V3 தான் முக்கியம், எனக்கு V3 தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் V3 எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு V4 வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். இது V4 இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து ஃப்ரீயாக விட்டு V3 எடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருக்கோ, இல்லை வந்து உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் மண்டைக்கும் கொஞ்சம் ஏறும். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி மக்கள்ஸ்.